Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பொய் பொய் பொய். இதான் தலைப்பு. பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனில். இது வள்ளுவர் வாக்கு. அதாவது ஒரு பொய்யால் பல பேருக்கு நன்மைகள் நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த பொய் தப்பில்லை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. ஆனால் தேவையே இல்லாமல் வாழ்க்கைக்கு எந்த விதத்துலேயும் பிரயோஜனமே இல்லாத நிலையிலும் கூட பேசுகிறது அனைத்தையுமே பொய்யாவே பேசிகிட்டு இருக்கிற சில ஜாதக அமைப்புகளும் இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி நபர்கள்கிட்ட நீங்கள் எப்போதும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அப்படி அதீதமாக சம்பந்தம் இல்லாமல் பொய் பேசி அதிகமான பொய் சிந்தனை கொண்ட பொய் பேசும் தன்மை கொண்ட ஜாதகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக வாக்குஸ்தானம் தான் நம்ம பேச்சை தீர்மானிக்கிறது. 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம், இந்த 3ஐயும் குறிப்பிடுறது 2 தான். இந்த வாக்குஸ்தானாதிபதி 2 ராகுவினால் கிரகணப்படுத்தப்பட்டிருந்தால், 2 வாக்காதிபதி ராகுவினால் கிரகணப்படுத்தப்பட்டிருந்தார் அல்லது 2ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருந்தால் அதிகமாக பொய் பேசுகிற வாய்ப்பு உள்ளவங்களாக இருப்பாங்க. உங்கள் 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் சரி, 2ஆம் அதிபதி ராகுவினால் பீடிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இவங்க தேவை இருக்கோ இல்லையோ பொய்யை அள்ளி விடுவாங்க. இந்த மாதிரி அமைப்பு தான் பொய்யாண்டி புலவர்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். வதந்திகளை பயங்கரமாக பரப்புறதும் இந்த அமைப்பு கொண்டவர்கள் தான். 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஆட்டோவில் ஒரு டயர் வெடித்ததை 4 கிலோமீட்டர் தாண்டறதுக்குள்ளேயே அணுகுண்டு வெடிச்சது அப்படிங்கிற ரேஞ்சில் பரப்பிடக்கூடிய சாமர்த்தியசாலிகளாகவும் இருப்பாங்க. இவங்க தன்னை தற்காத்து கொள்றதுக்கு நிறைய நேரத்தில் போய் பேசுவாங்க. அதற்கு அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா எதுக்கு பேசுகிறோன்னு தெரியாமலே பேசி தள்ளிடுவாங்க. இப்போ ஒரு மேசலக்ன ஜாதகருக்கு சுக்கிரன் ராகுவோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும் அல்லது ரிஷபத்தில் ராகு இருந்தாலும் பொய் பேசும் வாய்ப்புகள் அதிகம். ஒரு ரிஷபலக்ன ஜாதகருக்கு புதன் ராகுவோடு க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும் அல்லது 2ஆம் இடமான மிதுனத்தில் ராகு இருந்தாலும் பொய் பேசுவதற்கு தகுதி உடையவர். இவங்க பேச்சில் பாதிக்கு மேலே பொய் இருக்கும்னு அர்த்தம். ஒரு மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு சந்திரன் ராகுவோடு க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும் 2ஆம் இடத்துல ராகு கடகத்தில் இருந்தாலும் பொய் பேசும் தகுதி கொண்டவர். ஒரு கடகலக்ன ஜாதகர்களுக்கு சூரியன் ராகுவோடு க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும் 2ஆம் இடமான சிம்மத்தில் ராகு இருந்தாலும் இவங்க நிறைய பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சிம்மலக்ன ஜாதகத்திற்கு புதன் ராகுவோடு க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும் அல்லது 2ஆம் இடமான கன்னியில் ராகு இருந்தாலும் பொய் கூறும் சாமர்த்தியசாலிகள். பொய்யை சாமர்த்தியம்னு நினச்சி கூறுவாங்க. ஆக்சுவலாக இவங்க சொல்கிற பொய்யில் எல்லாருமே ஏமாந்துருவோம். அந்த அளவுக்கு அழகாக ஜோடனையாக பொய் சொல்லக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க பொய் பேசுகிறாங்கங்கிறத கண்டுபிடிக்கிறதே நாம் அந்த பொய்யினால் மிகப்பெரிய பாதிப்புகளை அனுபவித்து முடித்த பிறகு தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன் பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோன்னு தெரியாமையே பேசி தள்ளிடுவாங்க. மற்றவர்கள் மனதை சந்தோஷப்படுத்துகிறோங்கிற பேர்லேயே சில பேர் இதை செஞ்சிட்ருப்பாங்க. பொய் சொன்னால் சந்தோஷமாக இருக்காங்களா, சொல்லிட்டு போவோம் அப்படிங்கிறது மாதிரி. ஒரு கன்னிலக்ன ஜாதகத்திற்கு சுக்கிரன் ராகுவோடு க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும் அல்லது துலாத்தில் ராகு இருந்தாலும் பொய் சொல்லும் தகுதி கொண்டவர். ஒரு துலாலக்ன ஜாதகத்திற்கு செவ்வாய் ராகுவோடு க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும் 2ஆம் இடமான விருச்சிகத்தில் ராகு இருந்தாலும் பொய் சொல்லும் தகுதி உடையவர். இவங்க பொய் பேசுவாங்க, அது அவங்களே ஒத்துக்குவாங்க. நம்ம இந்த மாதிரி ஜாதகத்தை பார்க்கும்போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அதுக்காக தான் இந்த பணி. ஒரு விருச்சிக லக்ன ஜாதகத்திற்கு குரு ராகுவோட க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும் 2ஆம் இடமான தனுசுல ராகு இருந்தாலும் பொய் சொல்லுவாங்க. ஒரு தனுர் லக்ன ஜாதகத்திற்கு சனி பகவான் ராகுவோடு க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும், இந்த க்ளோஸாக சேர்ந்திருந்தால் அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் சொல்லிடுறேன். 5 டிகிரிக்குள்ளே இவங்க 2 பேரும் இணைஞ்சிருக்கிறத இணைவு அப்படின்னு எடுத்துக்கோங்க. ராகுவோடு 5 டிகிரிக்குள்ளே இருக்காங்க. ஒரு தனுசு லக்ன ஜாதகம், துலாத்தில் சனி உச்சம், கூடவே ராகு இருக்கார்.
5 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்கார். 2 பேருமே சுவாதி நட்சத்திரத்துக்குள்ளே இருக்காங்க. 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் ராகுவோடு இருக்கார். பொய்ன்னா பொய், இப்படிப்பட்ட பொய்னே கிடையாது. தற்பெருமை பேசி 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 இருக்கிறவங்க காதலெல்லாம் ரத்தம் வர வச்சுருவாங்க. அவ்வளோ பொய் பேசுவாங்க, உண்மை மாதிரியே பேசுவாங்க. அதுதான் இதில் இருக்கிற சூட்சம். ஒரு மகர லக்ன ஜாதகத்திற்கு லக்னாதிபதியான சனியே 2ஆம் அதிபதியாக வர்றதுனால இவர் ராகுவோடு க்ளோஸாக சேரும்போதும் அல்லது 2ஆம் இடமான கும்பத்தில் ராகு இருக்கும்போதும் பொய் பேசும் வாய்ப்பு உண்டாகும். தனுசு லக்னத்துக்கு 2ஆம் இடமான மகரத்தில் ராகு இருந்தாலும் பொய் பேசுகிற வாய்ப்புகள் அதிகமாகும். ஒரு கும்பலக்ன ஜாதகத்திற்கு குரு பகவான் 2ஆம் அதிபதியாக வர்றதுனால அவரோடு ராகு க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும் அல்லது 2ஆம் இடமான மீனத்தில் ராகு இருந்தாலும் பொய் அதிகமாக பேசும் தன்மை கொண்டவங்க. இவங்க பொய்யை உண்மை மாதிரியே பேசிடுவாங்க. அதுதான் பிரச்சனை. அதனால் ஏற்படுற பாதிப்புகள் ரொம்ப பெருசாக இருக்கும் சில நிலைகள். ஒரு மீன லக்ன ஜாதகத்திற்கு செவ்வாயை ராகு பிடித்திருந்தாலும் 2ஆம் இடமான மேசத்தில் ராகு இருந்தாலும் பொய்யை அதிகமாக பேசும் தகுதியுடையவர். ஸோ இப்போ தனாதிபதி வாக்காதிபதினு சொல்லக்கூடிய ராகு அதிகமாக பொய்யை உருவாக்குற கிரகமாகி அவர் அந்த வாக்காதிபதியோடு சேர்ந்து க்ளோஸ் ஆகும்போது அல்லது வாக்குஸ்தானத்தில் ராகு மட்டும் அமரும் போதும் இந்த பொய்யின் தன்மைகள் ரொம்பவுமே மற்றவங்களை பாதிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு விதி. இன்னொரு பொய் பேசுகிற குரூப் இருப்பாங்க. இவங்களும் அதே மாதிரி தான். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பொய் சொல்லி மற்றவங்களை மகிழ்விக்கிறோங்கிற பேரில் பொய் சொல்லிட்டு கடைசியில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறவங்களாக இருப்பாங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா புதன் ராகு காம்பினேஷன், புதனும் ராகுவும் உங்கள் ஜாதகத்தில் மிக முக்கிய ஸ்தானங்களில் சேர்ந்திருந்தாங்கன்னா, இந்த ராகு பகவான் புதனால் பாதிக்கப்படாத ஒரு கிரகம், அதாவது புதன் பகவான் ராகுவால் பாதிக்கப்படாத ஒரு கிரகம்னாலும் கூட இவங்களும் பொய் கொள்வாங்க. விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லுவாங்க. குறிப்பாக புதன் ராகு காம்பினேஷன் உங்கள் லக்னத்தில் இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருந்தாலும் 4ஆம் இடத்துல இருந்தாலும் 5ஆம் இடத்துல இருந்தாலும் 7ஆம் இடத்துல இருந்தாலும் 9ஆம் இடத்துல இருந்தாலும் 10, 11 இருந்தாலும் நிறைய பொய் சொல்லுவாங்க. இந்த 6, 8, 12 இருந்தால் மட்டும் பொய் இருக்காதுன்னு எடுத்துக்கலாம். மற்றபடி பாக்கி எந்த ஸ்தானத்தில் புதன் ராகு காம்பினேஷன் க்ளோஸாக இருந்தாலும் அவர்களும் பொய் பேசும் தகுதி கொண்டவர்கள் அதிகமாக. புரிஞ்சுச்சிங்களா? உங்களை பொய்யர்கள்னே சொல்லலாம். உண்மை மாதிரியே பேசுவாங்க, நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. இதில் புதன் ராகு சேர்ந்து இதில் புதன் ஆட்சி உச்சம் திக்பலங்கி இதை அடைஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, உலகம் அழிஞ்சு போகிற அளவுக்கு போய் சொல்லுவாங்க. துளி கூட கண்டுபிடிக்க முடியாது. பொதுவாக 2ஆம் அதிபதி வாக்காதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண திக்பல வலுவில் இருந்து அவரோட ராகு சேர்ந்தாலும் இவங்க சொல்கிற பொய்யை நிரூபிக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த அப்படிங்கிற மாதிரியான நபர்களாகவே இருப்பாங்க. வாயை திறந்தா பொய் சரளமாக வந்து விடும். மற்றவங்க மனசு சந்தோஷப்படுதா துக்கப்படுதா அதை பற்றிலாம் கவலையப்படாமல் இந்த பாட்டியை அடிக்கடி கொன்னுறது, தாத்தா செத்து போயிட்டாருன்னு லீவ் எடுக்கிறது, ஆஃபீஸில் நிறைய பொய் சொல்கிறது, பொய் சொல்லிவிட்டு வேலையை பார்க்காம டமாய்க்கிறது, வாழ்க்கை துணைகிட்ட நிறைய பொய் மேலே பொய்யா அள்ளி விடுறது, பெத்த பிள்ளைங்கள்ட்டே பொய் சொல்கிறது, சக நண்பர்கள்ட்ட பொய் சொல்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு கைவந்த கலையாகவே இருக்கும். பொய்யுக்கான மெயின் கிரகம் ராகு. வாக்காதிபதி அவங்களோட சம்மந்தப்படுறது அல்லது வாக்குஸ்தானத்தில் ராகு சம்மந்தப்படுறது. அதுக்கடுத்து இன்னொரு விளையாட்டாக சொன்னேன், மற்றவங்களை குசிப்படுத்துறதுக்காக சொன்னேன், ஜாலியாக போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சீரியஸ்னஸே தெரியாமல் போய் சொல்லிட்டு இருக்கிறது புதன் ராகு காம்பினேஷன். புதன் ஒரு ராகுவும் ரொம்ப க்ளோஸாக சேர்ந்தார்கள்னால, அவங்க மிக முக்கிய ஸ்தானங்கள் இருந்தாங்கனால இவங்களும் வாய்க்கு வந்ததை அள்ளி விடுவாங்க. என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அதை உண்மை போலவும் சொல்லுவாங்க. வதந்திகளை பரப்பிடுவாங்க. வதந்திகளை ரொம்ப பரப்பி அதனால் நிறைய பாதிப்புகளை மற்றவங்களுக்கு உருவாக்கிடுறதுல இவங்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்தால் தயவு செய்து நீங்கள் பேசுவதில் உண்மைத்தன்மை இருக்குமாறு பார்த்துக்கங்க. இந்த மாதிரி ஜாதகர்கள் உங்களோட தொடர்பில் இருந்தால் அவங்க சொல்கிற விஷயம் எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நம்பிடாதீங்க. புரியுதுங்களா? தீர விசாரித்து எந்த ஒரு முடிவுக்கும் வருவது உங்களுக்கும் நன்று. பொதுவாக வாக்குஸ்தானம்ங்கிறது சுத்தமாக இருக்கணும். அங்கே பாவக்கோள்கள் இருந்தாலே கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா அது குடும்பஸ்தானமும் கூட. இதில் வாக்காதிபதி போய் ராகுவோடு சேரும்போது வானத்தை வில்லா வளைச்சிட்டேன்னு சொல்லி அள்ளி விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதீதமான கற்பனை திறன், அதனால் ஏற்படுற பொய், அதனால் ஏற்படுற பிரச்சனைகள், இவங்க லைஃபே இப்படியே தான் சைக்கிளிங் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்திலோ உங்கள் உறவுகள் நண்பர்கள் ஜாதகத்தில் இருந்தால் கவனமுடன் கடக்க வேண்டும் என்று கூறி
மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.